தமிழ்நாட்டில் சுங்க கட்டண உயர்வு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. 40 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 10% வரை கட்டணம் உயர்த்தப்படுகிறது. தமிழகத்தில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு இன்னும் 3 மாதத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். பெண்கள் பெயரில் வீடு நிலம் பதிவு செய்தால் பத்திரப்பதிவு கட்டணம் 1% குறைப்பு. தமிழக அரசின் அரசாணையை அடுத்து புதிய நடைமுறை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமல். ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் நடைமுறை அமல். கோடை விடுமுறைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லும் நிலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை. தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நான் முதல்வன் திட்டத்தின் சிறப்பை விளக்கும் கிப்லி ஆர்ச் புகைப்படங்கள். நான் முதல்வன் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் வெளியீடு. பிரதமர் மோடி 6ஆம் தேதி தமிழகம் வரும் நிலையில் ராமேஸ்வரத்தில் முன்னேற்பாடுகள் தீவிரம். மண்டபம் முகாம் அருகே உள்ள ஹெலிபேடில் ஹெலிகாப்டரை இறக்கி விமானப்படை அதிகாரிகள் சோதனை. பாம்பன் புதிய ரயில்வே பாலம் திறப்புக்காக தமிழகம் வரும் பிரதமர் மோடியை சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 6ஆம் தேதி பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக தகவல். ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி மெக்கா மசூதியில் சிறப்பு தொழுகை. லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பிரார்த்தனை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 67,400 ரூபாய்க்கு விற்பனை. சர்வதேச அளவில் அடுத்த 18 மாதங்களில் தங்கம் விலை 16% வரை உயர வாய்ப்பு. பேங்க் ஆஃப் அமெரிக்காவின் நிபுணர்கள் கணிப்பு. கர்நாடகாவில் SBI வங்கி கொள்ளை வழக்கில் 6 பேர் கைது. 30 அடி ஆழ கிணற்றில் மறைத்து வைத்திருந்த 17 கிலோ தங்கம் மீட்பு. பாலியல் வழக்கில் பிரபல இயக்குனர் சனோஜ் மிஸ்ராவை கைது செய்தது டெல்லி காவல்துறை. கும்பமேளாவில் வைரலான மோனலிசாவுக்கு சினிமா பட வாய்ப்பு வழங்கியவர். சென்னை திருவிக நகரில் 15 வயது சிறுமிக்கு காதலன் கருக்கலைப்பு செய்த விவகாரம். காதலனின் தாய், தந்தை, மருத்துவர் உட்பட 5 பேர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் நடிகர் தனுஷ் மீது பரபரப்பு புகார். முன்பணம் பெற்றுக்கொண்டு கால்ஷீட் வழங்கவில்லை என தயாரிப்பு நிறுவனம் குற்றச்சாட்டு. சென்னை திருநின்றவூரில் ஆன்லைனில் பிரியாணி ஆர்டர் செய்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. பிரியாணி பார்சலில் கூல்லிப் போதைப்பொருள் இருந்ததால் ஹோட்டலுக்கு சென்று வாக்குவாதம். இயக்குனர் சுந்தர் சி வடிவேலு கூட்டணியில் உருவாகி வரும் கேங்கர்ஸ் திரைப்படம் ஏப்ரல் 1ஆம் தேதி ட்ரெய்லர் வெளியாக உள்ளதாக அறிவிப்பு. IPL 2025 தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்த மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.